தர்மசலா கொலை வழக்கு அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்திகள்ல ஒன்று. 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து அவர்களை டீசல் ஊற்றி எரிக்க சொன்னாங்க. நானே என்னோட கைகளால நிறைய பெண்களுடைய உடல்களை டீசல் ஊற்றி எரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்ப வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த வாக்குமூலம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தக்ஷண கன்னடா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தர்மசலா அப்படின்ற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியதுதான் மஞ்சுநாத சாமி கோயில். இந்த மஞ்சுநாத சாமி கோயில் அப்படின்றது இந்திய அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம். நடிகர், நடிகைகள், கிரிக்கெட் வீரர்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலாகவே இந்த மஞ்சுநாத சாமி கோவிலானது பார்க்கப்படுது. கரெக்டாக இந்த தர்மசலாவோட மையப்பகுதியில் இருக்கு. மங்களூரில் இருந்து ஒரு 70 கிலோமீட்டருக்கு தொலைவில் தான் இந்த கோயிலானது இருந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல பணிபுரிஞ்ச முன்னாள் ஊழியர், அதாவது தூய்மை பணியாளராக இவர் அங்கே பணியாற்றி இருந்திருக்காரு. அவர் இப்போ போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. தர்மசலா பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து அவர்களை எரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பெண்களை புதைக்கவும் செய்கிறாங்க. நான் அங்கே அந்த கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னோட கைகளால் நிறைய பெண்களை எரிச்சிருக்கேன், நிறைய பெண்களுடைய உடல்களை போயிட்டு மண்ணில் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க இதை ஒரு கேஸாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு பெல்தங்காடி அப்படின்ற ஒரு நீதிமன்றத்தில் இந்த ஒரு புகார்தாரரை கூட்டிட்டு போய் ஆஜர்படுத்துறாங்க. இவர் அங்கே வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதாவது இவர் வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா வெறும் வாய் வார்த்தையா மட்டும் இல்லை, இவர்கிட்ட போட்டோஸ் நிறைய இருக்கு. அங்க பெண்கள் புதைக்கப்படுறதும் சரி, அவர்களுடைய உடல்கள் அங்க இருக்கிறதையும் இவர் மறைமுகமா போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே என்கிட்ட ஆதாரங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களோட போயிட்டு இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வாக்குமூலத்தை கொடுக்கிறார். இவர் நீதிமன்றத்துக்கு எப்படி போனாரு அப்படின்றதுனா, இவருடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாவே கவர் பண்ணப்பட்டு இவரை கொண்டு போறாங்க. வெறும் கண்களுக்கு மட்டும் வெளிச்சம் படக்கூடிய விதமா இவரை கூட்டிட்டு போறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தர்மசலா கொலை வழக்கு அப்படின்றது அவ்வப்போது நம்ம செய்திகளில் கேட்டாலும் கூட இது ஒரு பெரும் கொலை வழக்காக பார்க்கப்படும். ஆனால் இதை பற்றின ஒரு வழக்கு விசாரணையானது தீவிரமடையல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா செய்திகள் வெளியாச்சு, தகவல்கள் பரவச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதா ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனால் அதுக்கு யாருமே புகார்தாரர்கள் யாருமே புகார் கொடுக்காததுனால இதை ஒரு பெரிய கேஸா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மசலா கொலை வழக்கை இன்வெஸ்டிகேட் பெருசா பண்ண முடியாத ஒரு நிலையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இத்தனை வருடங்களுக்கு பிறகு இவர் போயிட்டு புகார் கொடுக்கிறாரு அப்படின்னும் போது ஒட்டுமொத்த இந்தியாவுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. இவருக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயும் கூட இவருடைய தலையில இருந்து உள்ளங்கால இருந்து உள்ளங்கை வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணப்பட்டு இவருடைய கண்கள் மட்டுமே வெளியே தெரியும்படியா இவரை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க கோர்ட்டுக்கு. கோர்ட்டில் போயிட்டு இவர் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1998ஆம் ஆண்டுல இருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்படுறாங்க, எரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. 1998ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் தான் இவர் போயிட்டு அந்த கோயில்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி அவங்க இது போல் ஒரு கொடூர செயல்களை எல்லாம் செஞ்சு அந்த பெண்களை கொலை செய்து இவரை போயிட்டு எரிக்க சொல்லுவாங்களாம். இவர் முதல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இவரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை பண்ணி அந்த செயலை செய்ய வச்சுருக்காங்க. நீ மட்டும் இதை செய்யலை, எங்களுக்கு மறுப்பு தெரிவிச்ச அப்படின்னு சொன்னால் நாங்கள் உன்னோட குடும்பத்தையே கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கரமாக மிரட்டலும் விடுத்திருக்காங்க. இவரும் கட்டாயத்தின் பேரில் அந்த பெண்களுடைய உடல்களை போயிட்டு எரிக்கவும் செஞ்சிருக்காரு, புதைக்கவும் செஞ்சிருக்காரு. இவர் கோர்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, எந்தெந்த இடத்துல புதைச்சிருக்காங்க, எந்தெந்த இடத்துல எரிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன், கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து மனித உடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஸோ கோர்ட் உத்தரவு போடுது, அந்த இடத்த போயிட்டு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த புகார்தாரர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில அந்த இடத்த போய் தோன்றாங்க. எந்த இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்ரவதி அப்படின்ற ஒரு ஆறு
அருகே போயிட்டு இவங்க தோன்றாங்க. அந்த ஆறு அருகே தோண்டும் போது நிறைய பெண்களுடைய உடல்கள் வந்து இவங்களுக்கு கிடைக்கப்பெறுது. பெண்களுடைய உடல்கள் வந்து ஆடைகள் இன்றியும் சில உடல்கள்ல உள்ளாடைகள் இன்றியும் பெண்களுடைய உடல்கள் வந்து கிடைக்கப்பெறுது. அதை பார்த்தாலே தெரியுது பெண்களுடைய உடல்கள்ல வந்து நிறைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட காயங்கள் வந்து இருக்கிறதும், கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுக்கான காயங்கள் இருக்கிறதும் அந்த உடல்களை பார்க்கும் போதே தெரியுது அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பெறுது. உடனே அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகளிர் ஆணையம் வந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிடணும், இந்த கேஸை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாநில முதலமைச்சரான சித்தராமையாவுக்கு கடிதம் வந்து எழுதுறாங்க. ஸோ இந்த கேஸ் ஆனது சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ வந்து இந்த புகார்தாரர் வந்து ஜூலை 4ஆம் தேதி இந்த புகாரை வந்து அளிச்சிருக்காரு. ஸோ இந்த கேஸ் வந்து இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின வண்ணம் இருக்கும் போது இன்னொருத்தர் வந்து புகார் கொடுக்குறாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காணாமல் போன பெண்ணினுடைய தாய். 2012ஆம் ஆண்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிருக்காங்க. அப்போ போன பொண்ணு அதோட வரவே இல்லை, காணவே காணும், என் பொண்ணு காணும்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் எந்த ஒரு போலீஸுமே என்னோட கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறதுக்கு முன்வரவே இல்லை. அவங்க என்னை மிரட்டினாங்க, நான் வெளியே போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் என்னை கொலை பண்ணிடுறதா என்னை வந்து பயங்கரமாக மிரட்டினாங்க, அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. அவங்க அடித்ததில் நான் 3 மாதத்துக்கு கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு தாய் வந்து இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு பெண்களுடைய உடல்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுது, என் பொண்ணோட உடல் இருக்கான்னு எனக்கு பார்த்து நீங்கள் கொடுத்துருங்க, என் பொண்ணோட உடலாச்சும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த தாய் வந்து புகார் கொடுத்து இந்த ஒரு வேண்டுகோளை விடுக்கிறாங்க. இதில் வந்து பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்து அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கிய தகவலையும் வந்து அவர் கொடுக்குறாரு. இதில் வந்து ஒரு பள்ளி குழந்தைய வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருக்கும் போது அந்த பொண்ணுடைய பள்ளி புத்தக பையோட நான் அந்த பொண்ணை வந்து எரிச்சிருக்கேன் அப்படின்னு கண்ணீர் மல்க அவரும் வாக்குமூலம் ஒன்று கொடுக்குறாரு. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் இந்த முன்னாள் கோயில் ஊழியருடைய குடும்பத்திலேயே ஒரு பொண்ணை வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அந்த கொடூரக்காரர்கள். அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைமறைவாயிடுறாரு. அதாவது 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வந்து இவர் அந்த கோயிலை விட்டு தன்னோட குடும்பத்தோட வந்து வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு தஞ்சம் புகுந்து தலைமறைவாயிடுறாரு. அவங்க கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் எனக்கு வந்து தூக்கமே இல்லை, என்னோட மனசாட்சி வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, சரி நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ வந்து இந்த புகார் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக முன் வந்து இந்த புகாரை வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிடைக்கப்பெறக்கூடிய இந்த பெண்களுடைய உடலுக்கு வந்து நாம இறுதி சடங்கெல்லாம் பண்ணணும், அப்போதான் அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் வந்து கொஞ்சம் குற்ற உணர்ச்சி வந்து குறையும், அதனால எனக்கு இந்த உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டும் அவர் கோர்ட்டில் வந்து தன்னுடைய கோரிக்கையையும் முன்வைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, அவங்க வந்து டீசல் ஊற்றி அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை எரிக்க சொல்லிடுவாங்க. நேத்ரவதி ஆறை வந்து நாங்கள் ஏன் தேர்வு செஞ்சோம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேத்ரவதி ஆறுடைய மண் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து அங்கே பெண்களுடைய உடல்களை வந்து நாங்கள் புதைச்சோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே அரிப்பு ஏற்பட்டு உடம்பு வந்து அழிஞ்சு போயிடும். அதனால தான் அந்த இடத்த வந்து அவங்க தேர்வு பண்ணி என்னை அங்கே வந்து புதைக்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலையுமே அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் சில கேசஸையுமே குறிப்பிட்டிருக்காரு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2010ஆம் ஆண்டு ஒரு ஸ்கூல் பொண்ணை வந்து கழுத்து நெரிச்சு பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்து நெரிச்சு அவங்க கொலை பண்ணாங்க. அந்த பொண்ணுடைய உடலை வந்து நான் எரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு 20 வயது பொண்ணை வந்து முகத்துல வந்து அமிலம் வந்து ஊற்றி அவங்க அந்த பொண்ணையே வந்து அப்படி அழிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுடைய உடல் முழுக்க நியூஸ் பேப்பரால சுற்றப்பட்டிருந்துச்சு. அந்த பொண்ணை வந்து டீசல் ஊற்றி என்னை வந்து எரிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாக்குமூலத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லோர் மனதையும் நொறுங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. போட்டோஸ் எல்லாம் கூட அவர் வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோயில் நிர்வாகிகள்ல சில பேருடைய பெயர்களை அவர் அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து கொடுத்திருக்காரு. பாதுகாப்பு காரணம் கருதி இப்ப அந்த பெயர்களை எல்லாம் வெளியிடல. இது எல்லாமே அந்த கேஸ்ல வந்து
பேர்கள் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு சீல் போட்டு இப்ப மூடி வைக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவங்க. யார் யாரெல்லாம் இந்த குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய அவங்க எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கான வல்லமை வந்து அவங்க கிட்ட இருக்கு. அத்தகு மனநிலை கொண்டவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டும் இவர் வந்து தன்னுடைய வாக்குமூலத்துல தெரிவிச்சிருக்காரு. 2012ஆம் ஆண்டு ஒரு கேஸ் வந்து நடந்துச்சு. அந்த கேஸ் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கி எடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 17 வயது சிறுமி, அதாவது சௌஜன்யா அப்படின்ற ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அந்த பெண் வந்து தர்மசலா கொலை வழக்கு அப்படின்னு சொல்லியே இந்த கேஸை வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த தர்மசலா கொலை வழக்கில் இந்த பொண்ணுடைய கேஸில் வந்து விசாரணையானது நடைபெற்றுச்சு. ஆனால் விசாரணை வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னால தான் இந்த விசாரணையானது நடைபெற்று இந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துச்சு. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பலருக்கும் திருப்தி அளிக்காத ஒரு ஜட்ஜ்மெண்டாகவே குறிப்பிடப்படுகிறது பல நாளிதழ்கள்ல. ஒரு கோயிலுக்கு பக்கத்துல 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா முழுக்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு இந்த வழக்கை மாற்றினாலும் கூட நீதி கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. முதல்ல இந்த புகார்தாரர் ஜூலை 4ஆம் தேதி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் வந்து கொடுக்குறாரு. இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அதன் பிறகு என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இதையடுத்து பல்வேறு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்தும் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டே இருக்காங்க. பெண்களுக்கு அப்ப என்ன மாதிரியான ஒரு சூழல் இந்தியாவில் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் எழும்புது. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருந்தாலும் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளி கல்லூரிக்கு போனாலும் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. ரோட்ல நடக்கும் போதும் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு கோயிலுக்கு போனாலும் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இந்தியாவில் நிலவிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து நம்மளுக்கு எழும்புது. அதாவது பெண்கள் ஏன் அப்படி போறாங்க, ஏன் இப்படி போறாங்க அப்படின்ற கேள்விதான் இது போன்ற பாலியல் வன்கொடுமை வழக்குகள் வெளிச்சத்துக்கு வரும்போது பெண்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை வந்து இந்த சமூகம் இன்றைய அளவும் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கு. இந்த பொண்ணு எதுக்கு அந்த டைம்ல அங்க போகணும், இந்த பொண்ணு முதல்ல ஏன் இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் அந்த பெண்ணை நோக்கி எழக்கூடியதை இந்த 21ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது குறித்து மனநல மருத்துவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் வந்து பாதிக்கப்படுறா, பெண் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறானா அவளுடைய உடையோ அவளுடைய நடையோ அவளுடைய பேச்சோ இதுக்கு வந்து எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஒரு நபருடைய குணாதிசயம் தான் இதுக்கு காரணம். அவர் தான் முழுக்க முழுக்க குற்றத்திற்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விமன் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து உரிய தண்டனையானது வழங்கப்படணும். இந்தியாவில் இன்னுமே இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளுக்கு தண்டனை கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் எளிதான தண்டனையா பார்க்கப்படுது. பிற நாடுகளில் வந்து மரண தண்டனை வந்து நிறைவேற்றாங்க. பெண்கள் கையிலேயே துப்பாக்கி கொடுத்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளி மேல வந்து துப்பாக்கியால சுட்டு அவர்களை கொலை செய்ய அளவுக்கு வந்து பிற நாடுகளில் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை தண்டனைகள் இருக்கும்போது இந்தியாவிலையும் அது போன்ற தண்டனைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்தும் கண்டனங்கள் எழும்புது. இப்ப இந்த தர்மசலா கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக 1998 இருந்து 2014ஆம் ஆண்டு இத்தனை ஆண்டு காலம் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டா அப்ப வந்து அங்க காணாம போன பெற்றோர்கள் வந்து காணாம போன பெண்களுடைய பெற்றோர்கள் வந்து புகார் கொடுத்திருப்பாங்களே, அப்ப அதெல்லாம் ஏன் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணலையா, அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு இருக்கா இந்தியாவில், அது போன்ற கேள்விகளும் எழுந்த வண்ணம் இருக்கு. இப்ப இந்த தர்மசலா கேஸ்ல வந்து அடுத்தடுத்து புகார்கள் வந்து குவிய தொடங்கி இருக்கு. அதனால இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து மிகவும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கேஸ் ஆனது எந்த திசையை நோக்கி போகுது, இதுல யாரு குற்றவாளியா இருக்காங்க, அந்த கொடுஞ்செயல்களை புரிந்தவர்கள் யார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குற்றம் யார் செய்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்றது தான் முக்கியம். சோ குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்.